அந்த கடிகாரத்தை பார்த்தாதான் என்ன காலத்துல நம்ம இருக்கிறோம். காலையில கடிகாரத்தை பார்த்தா தான் தெரியும். காலையில 9 மணின்னா காலையில இருக்கிறோம், 12 மணி ஆயிடுச்சுன்னா மதியானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாயங்காலம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஆக போகுது, பொழுது சாய போகுது அப்படிங்கிறத நம்ம நிதானிப்போம். அதே போலதான் இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்துடைய கடிகாரம். அந்த இஸ்ரவேலை நீங்க கவனிக்கும் பொழுதுதான் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், இனி வருகிற காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நிதானிக்கவும் முடியும், நம்ம சரியா ஓடவும் முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனமா கேளுங்க. வேதத்துல நீங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அந்த 1வது வசனத்தில இருந்தே வாசிக்கலாம். மத்தேயு 16ல 1ல இருந்தே வாசிங்க. சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாய் இருந்த போது செவ்வானம் விட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாயிருந்த போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்ப மேகம் கருத்துருச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு சொல்ற, அதே போல வானம் அப்படியே வெக்கையாயிடுச்சுன்னா மழை வராதுன்னு சொல்ற. நல்லா கரெக்டா வானத்தை வச்சு நிதானிக்கிற நீனு. அதே போலதான் இப்ப நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீ நிதானிச்சினா என்னுடைய வருகையை நீ நிதானிக்க முடியுங்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பயுமே ஆண்டவருடைய வருகையை ரொம்ப எதிர்நோக்கி இருக்கணும். அதே போல எனக்கு என்னுடைய பிள்ளைகள் வருகைக்கு உண்டான அடையாளம் நடக்கிறதையும் சிந்திக்கணும். புரியுது உங்களுக்கு சொல்றது? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நிதானிக்கணும். நீ நிதானிச்சாதான் சரியா ஓட முடியும். நீங்க அநேக சபையில என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை வெளியில எடுக்கிறது இல்லை, உலகத்துடைய முடிவை குறித்து பேசுறதும் இல்லை. நல்லா கவனமா கேளுங்க. எனக்கு பிள்ளைகள், இந்த பூமியில நம்முடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80, அதுக்கு மேல சஞ்சலமும் வருத்தமும் தான் தேவ பிள்ளைகள். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கப்புறம் யுக யுகமா கர்த்தருடைய இயேசுவோட கூட இருப்போம். அந்த வருகையில தான் நம்ம போகணும். அந்த காரியத்துக்கு தான் நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தான் காத்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்க போறோம். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான காரியம். அதுக்கு தான் நம்ம ஓடணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நிதானிக்க போறோம், இஸ்ரவேல் தேசத்தை கவனிக்க போறோம். இன்னைக்கு செய்தியே அதுதான். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சோதனை என்னது, நிறைவேறி கொண்டிருக்கு. இது ஒரு பொய் கிடையாது, இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது ஏதோ ஒரு மனுஷன் எழுதின வார்த்தைகள் கிடையாது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதின வார்த்தை. ஹல்லேலூயா. நிகழ்மையா தேவனுடைய பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலம் என்ன காலம் அப்படின்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் இழுத்து கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க, இது இழுப்பின் காலம். என்ன காலம்? என்ன காலம்? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் இழுத்து கொள்ளுகிற காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்துல வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஒரு வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் சேர் அவங்களுக்கு கொடுங்கம்மா, கொடுங்கய்யா. வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். திரும்ப மீண்டும் வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. இது யாரு சொல்றது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை. இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. தேவன்கிட்ட இருந்த வார்த்தை மாம்சமாகி சரீரத்துல பேசுது. அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் நான் இப்படிதான் இழுக்கலன்னா என்னுடைய வார்த்தைக்கு நேரா வரமாட்டான். இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்து பின்னாடி தான் போறான். இந்த வார்த்தை கிட்ட வார்த்தை சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு,
பிதா இழுத்து கொள்ளலன்னா ஒருத்தவன் என்கிட்ட வரமாட்டான். அப்படி வந்தானா அவனை கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாராம்? சத்தமா சொல்லுங்களேன். அவனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி போகிற கூட்டம், நம்ம விழுந்து போகிற கூட்டம் அல்ல. நல்லா நிமிர்ந்து பாருங்க. இது ஒரு கருகலான செய்தி, இது ஒரு ஆழமான செய்தி. சொல்றோம் அநேக ஜனங்கள் இல்லை, இருந்தாலும் நான் அடுத்த வாரம் கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஆனா கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னாரு. ஹல்லேலூயா. இது கண்டிப்பா பார்ட் 2 வரைக்கும் போகலாம். ஆனா நம்ம முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் 12 மணிக்குள்ளார நம்ம சீக்கிரமா முடிக்க ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நாட்கள்ல ஒரு 12 மணிக்குள்ளார முடித்து 12:10 முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. ஆனா சூழ்நிலை அனுகூலமாய் மாறும் பொழுது கர்த்தர் கிருபையாய் 10 to 1 மணி வரைக்கும் கர்த்தர் ஆலயத்தை நடத்தும்படி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள், இனி வருகிற நாட்கள்ல வார்த்தை ரொம்ப முக்கியம். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். என்னை அனுப்பின பிதா அவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர்ட்ட வந்தாதான் அவர் கடைசி நாள்ல எழுப்புவார். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் கடைசி நாள்ல கர்த்தர் நம்ம எழுப்புவார். அதுக்கு முதல் காரியம் அவர் இழுத்து கொள்ளணும். இன்னைக்கு கர்த்தர் தான் அவங்க எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு வராத ஜனங்களை கர்த்தர் சோதரிக்கிறார். என்ன செய்யறது? உங்களால ஒன்னும் சொல்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா 2 நாட்களா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறேன். கடைசி நாட்களில் கூறிய வெளிப்பாட்டின் செய்தி, ஜனங்கள் அசட்டையா இருக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அநேக ஜனங்கள் என்ன ஆயிடுச்சு, போதூர்ல நிறைய ஜனங்கள் வரல, நிறைய குடும்பங்கள் வராம போயிட்டாங்க. ரொம்ப எனக்கு பாரமா இருக்கு. இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை இழுப்பு. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இக்காலத்தை நிதானி, இஸ்ரவேலை கவனி. அதுக்கு நம்ம முதல்ல கர்த்தர் இழுக்கிற காலம், அதுதான் இந்த காலமே. கர்த்தர் இழுக்கிற காலம், அதே போல தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலம். அது என்ன இழுப்பு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்துல எனக்கு தேவனுடைய பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சபையில 3 விதமான இழுப்பு இருக்கணும். என்ன இழுப்பு இருக்கணும்? இந்த கடைசி காலத்துல இழுப்புனா, இழுக்கிறதுனா என்ன தெரியுமா? பிடிச்சி இழுப்பாங்க. இது பார்த்தீங்களா? கை கொடுத்து தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா? அதே போலதான் ஒரு சபையில 3 விதமான இழுப்பு இருக்கணும். பிதாட்ட இந்த 3 விதமான இழுப்பு இருந்துச்சு. என்ன இழுப்பு அப்படின்னா எழுதிக்கோங்க. ஆண்டவர் எப்படி இழுப்பார்னா, முதல் இழுப்பு அற்புதம் அதிசயம், அற்புதம் செய்யறது, அதிசயம் செய்யறது. இதுதான் முதல் இழுப்பு. 2வது இழுப்பு தீர்க்க தரிசனம் சொல்லுவது. அது என்னன்னா, உங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் அசதி, அதாவது அலசி ஆராய்ந்து பகுத்தறிந்து சொல்றது. அதான் தீர்க்க தரிசன வெளிப்பாடு. 3வது இழுப்பு எதுனா, வார்த்தையை பிரசங்கிக்கிறது, வார்த்தைக்குள்ள இருப்பது. ஹல்லேலூயா. எழுதிக்கலாமா? முதல் இழுப்பு என்ன இழுப்பு? அற்புத அதிசயம் செய்யறது. 2வது இழுப்பு என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவது. 3வது இழுப்பு எதுனா வார்த்தையை பிரசங்கிப்பது மற்றும் வார்த்தைக்குள்ள இருப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 3 காரியங்கள் சபையில இருக்கணும். இன்னைக்கு அநேக சபையில சோதரம் அகிலேஷ் இங்க வந்துரு, ஆம்பளை பிள்ளைங்க இங்க ஓடியா 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 சோதரம் ஓடியா ஓடியா ஓடியாங்க இங்க வந்து நெல்லு சோதரம். நல்லா கவனமா கேளுங்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப தெளிவா காது கொடுத்து கேட்கணும். முதல் இழுப்பு எதுனா அற்புத அதிசயம் செய்வது. 2வது காரியம் தீர்க்க தரிசனம். 3வது காரியம் வார்த்தையை பிரசங்கிப்பது, வார்த்தைக்குள்ள இருப்பது. இன்னைக்கு இந்த 3 காரியம் சபையில இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அநேக பாத்தீங்கன்னா மந்திரவாதிகளும் பிசாசு வரட்டுறாங்க. சோத்ரோ அநேக மதத்துல உள்ளவங்களும் பிசாசு வரட்டுறாங்க. அதே போல சொல்ல வேண்டிய காரியத்தை, நடக்க போற காரியத்தை சொல்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்காது. என்ன இருக்காது? வார்த்தை இருக்காது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்காது. அந்த காரியத்தை தான் தியானிக்க போறோம். 3 இழுப்பு. எந்தெந்த காலங்கள்ல எப்படியெல்லாம் கர்த்தர் இழுத்தார், அந்தந்த காலத்துக்கு உண்டான காரியம். அது 3 இழுப்புன்னு நம்ம சொல்லலாம், 3 யாத்திரைன்னு சொல்லலாம். புரியுதா நம்ம சொல்றது? எழுதிக்கோங்க. 3 இழுப்புன்னு சொல்லலாம், 3 யாத்திரைன்னு சொல்லலாம். இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோவா காலத்துல கர்த்தர் எப்படியெல்லாம் இழுத்தாரு அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க போறோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோவா காலத்துல கர்த்தர் எப்படி இழுத்தார் அப்படிங்கறத பார்க்க போறோம். எழுதுங்க, வாசிங்க. ஆதியாகமம். நீங்க எழுதி கொள்ள வேண்டியது நோவா காலத்தின் இழுப்பு மற்றும் யாத்திரை. எழுதிருங்க. எழுதிட்டு ஆதியாகமத்துக்கு வேகமா வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக
ஹல்லேலூயா. நல்ல சத்தமுறையிலே சொல்லலாம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தை அழிக்க போறேன், நீ பேழையை உண்டு பண்ணு அப்படின்னாரு. அதுதான் வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அதிகாரத்தில் நீங்க நிறைய வாசிச்சீங்கன்னா தெரியும். ஜன்னல் இவ்வளவுதான் இருக்கணும், அகலம் இவ்வளவு பெருசு இருக்கணும், அதே போல மேல் தட்டு இவ்வளவுதான் இருக்கணும், கீழ்த்தட்டு இவ்வளவுதான் இருக்கணும். அது பேழையை குறித்து எல்லா காரியத்தையும் கட்ட சொல்றாரு. இவ்வளவுதான்பா இருக்கணும், எல்லா காரியத்தையும் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய குடும்பத்துல 3 பசங்க தான், 3 பிள்ளைகள், அதே போல 3 மருமக இருக்கிறாங்க. மொத்தம் 8 பேர் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய பேழைய அந்த 8 பேரால செய்திருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு தெளிவா நான் புரிய வைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களேன். பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கோ மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேட்கணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நாளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். மனுஷன் பூமியிலே மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக. அப்ப இங்க 2 காரியம் சொல்லப்படுது. நல்லா பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க உங்க பைபிள்ல. மனுஷகுமாரர், மனுஷர் குறிங்க, குமாரத்திகள் போட்டு பார்த்தீங்களா? மனுஷ குமாரத்திகள், தேவகுமாரர்கள், 2ஐயும் நீங்க குறிக்கணும். இந்த காரியம் யார் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ குமாரர்கள், மனுஷ குமாரத்திகள் மனுஷர்கள் என்றால் அவர்கள் காயினுடைய வம்சவழிகள். ஹல்லேலூயா. நீங்க அநேக சபையில இது எப்படி வியாக்கியானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவகுமாரர்கள்னா தேவ தூதர்கள் வந்து மனுஷ குமாரத்திகளோடு அந்த அழகை கண்டு அவங்களோட இணையம் பொழுதுதான் கலப்படம் ஆயிடுச்சு, கர்த்தர் கோபமாயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. தவறு. ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு அவங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே கிடையாது. ஹல்லேலூயா. 19 அலையிலே சொல்லலாம். ஏன்னா நான் கடந்த இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து எதை நீக்கணும், களிம்பை நீக்கணும், கர்த்தர் நம்ம பார்த்தோம். சொந்தரம் என்ன பார்த்தோம்? ஏதம் தோட்டம்னா எது, ஏதம் தோட்டத்துக்குள்ளார எப்படி பாம்பு வந்துச்சு, எல்லாத்தையும் விவரிச்சு பார்த்தோம். அதே போலதான் இது வெளிப்பாட்டின் செய்தி. மனுஷகுமாரர்கள் குமாரத்திகள்னா யாருன்னா காயினுடைய வம்சவழி. அப்ப தேவகுமாரர்கள்னா யாரு அப்படின்னா, காயினுக்கு அப்புறம் யாரு பிறந்தா? ஆபேல். ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் யாரு பிறந்தா? ஷேத். ஷேத்துடைய வம்சவழியில உள்ளவங்க தான் தேவகுமாரர்கள். அந்த தேவகுமாரர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகாம ஆண்டவருடைய வார்த்தையில கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. இவங்க மனுஷகுமாரர்கள் காயினுடைய வம்சவழி எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அலைந்து திரிந்தாங்க. இந்த காயினுடைய வம்சவழியில இருந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகு உள்ள சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்தாங்க. இத பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, ஷேத்துடைய வம்சவழி அவரோட பெண் கொடுத்து அந்த இனம் என்ன ஆயிடுச்சு? கலப்படம் ஆகுது, கரப்ஷன் ஆகுது. அப்படி ஆகும் பொழுதுதான் கர்த்தருக்கு விசனமாகி என்ன ஆகுது? அப்பதான் அரக்கர்கள் பிறக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் தெரிஞ்சுக்கோங்க. தேவ குமாரர்களும் மனுஷ குமாரத்திகளும் இணையும் பொழுது அரக்கர்கள் உருவாகுறாங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அழிலே சொல்லலாம். அப்படி உருவாகும் பொழுதுதான், அதுதான் அந்த கோலியாத்து இவங்க எல்லாம் வந்த காரியமே. புரியுது அவங்க சொல்றது? தேவ பிள்ளைகளே, அந்த இன கரப்ஷன் ஆனதான் கர்த்தருக்கு விசனமாகுது. ஒரே பாவம் பெருகுது. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, 3வது காரியத்தை வாசிங்க. 3வது வசனத்தை. ஏன் மனுஷனோட போராடுவதில்லைன்னா, அவர் அவ்வளவு போராடினார். மனுஷகுமாரத்திகளோட கலப்படம் பண்ணாதீங்க, நீங்க தேவ சந்ததி, அது மனுஷ சந்ததி, அதோட நீங்க கலப்படம் பண்ணாதீங்க, நீங்க பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் போராடினார். யாரும் கேட்கல. இன்னைக்கு அதே போலதான் இந்த உலகத்துடைய இச்சையில நீங்க சேராதீங்க. உலகத்தோட ஆசபாசத்துல விழாதீங்க. வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், குட்டி வெறி, அங்கங்க குரோதங்கள், சினிமா பார்த்துட்டு இருக்கிறான், நாடகம் பார்த்துட்டு இருக்கிறான், ஒயின் ஷாப்ல கிடக்குறான், உலகத்துடைய ஆசை இச்சையில கிடக்குறான், விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. எவ்வளவோ சத்தியம். சகோதரியுடைய அம்மாவுடைய வீட்டுல கூட இந்த மாசத்துல அவ்வளவு அருமையான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தாரு. அப்படிதானமா? விக்கிரக ஆராதனை குறித்து அப்படி விளக்கி கொடுத்தாரு. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனை என் சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்லும், அதெல்லாம் நினைச்சீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு?
கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யோசிச்சு பார்க்கணும். நீங்க மனுஷனுக்காக வாழ்ந்தீங்கன்னா தேவ சமூகத்தை போக முடியாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதே போலதான் இங்க மனுஷகுமாரத்தியோட கலப்படம் பண்ணாத, உலகத்தோட கலக்காத. அவங்க உலகத்துல இருக்கிறாங்க, நீ என்னகிட்ட இருக்கிற உன்னதமான தேவனுடைய வார்த்தையில இருக்கிற. நீ வார்த்தையான பிள்ளை உலகத்துல போய் சேராதையா, உலக ஆசபாசத்துல சேராதையான்னு அந்த ஆவி போராடுச்சு. அதே போலதான் இந்த கடைசி நாட்களை இக்காலத்துல உங்களோட போராடிட்டு இருக்கு. சரிவாருங்க, வார்த்தையை கேளுங்க, சபைக்கு வாங்க, செபிங்க, உலக பிரகாரமான ஆசையில விழாதீங்க, தேவனுடைய வார்த்தையில இருக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட போராடி கொண்டு இருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதே நாட்கள் அப்படிதான் போராடிச்சு. தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்நாட்களில் அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கவனமா கேட்கணும். வேதத்துல சொல்லப்படுது அந்நாட்கள், நல்ல அவர் இருக்க போகிற நாட்கள் எவ்வளவு நாளா? 120 வருஷம். நல்ல கவனமா தெரியணும். இங்க வேதம் சொல்லுது 120 வருஷம் போட்டிருக்கு. நீங்க 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க 6வது வருஷத்தை வாசிக்கல. உண்டானபோது நோவா 600 வயதாயிருந்தான். அது யோசிக்கணும். எத்தனை வயசு இருந்தாரா? 600 வயது. அல்ல, என்ன பாருங்க. அப்ப பைபிள் முரண்படுதா? இங்க 120 வருஷம் தான் மனுஷனுக்கு ஆயுஷ் நாட்கள் சொல்லிட்டாரு. நல்லா போட்டிருக்கல, தெளிவா படிக்கிறீங்களா இல்லையா? அவன் இருக்கும் போகிற நாட்கள் 120 வருடம். அப்ப நோவா 600 வருஷம் வரைக்கும் வந்திருக்கிறாரு. அப்ப பைபிள் முரண்படுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன காரியம் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் 120 வருஷத்துக்குள்ளார இந்த பூமியை அழிக்க போறேன், தண்ணீர்னால அழிக்க போறேன், பேழையை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா தேவ பிள்ளைகளே? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த நோவா நாட்கள்ல நோவாட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா நான் பூமியை அழிக்க போறேன், இங்க கலப்படம் ஆயிருச்சு. வார்த்தையில இருந்த பிள்ளைகள் பூமிக்குள்ள போயிட்டான், பாவத்துக்குள்ள போயிட்டான். அதனால மன சஞ்சலமா இருக்கு, ஆவி போராட முடியல என்னால. அதனால இந்த வார்த்தையை பிரசங்கி உன் குடும்பத்துக்கு பிரசங்கி பண்ணு, இந்த பேழையை உண்டு பண்ணு, நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன், நான் அந்த பூமிக்கு வர போறேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஹல்லேலூயா. நோவா காலத்துல கர்த்தர் வந்தாரா வரலையா? எப்படி வந்தாரு சொல்லுங்க, யாரும் சொல்லுங்களேன். வசனத்துல பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை அவர் என்ன செய்தார்? என்ன செய்தாரு? இந்த நோவா பேழைய ஒரு ஆளா செஞ்சிருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நோவா பேழை அவ்வளோ பெருசு. அந்த அகலத்தெல்லாம் நம்ம நாட்கள் நம்ம எடுப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா காட்டு மிருகங்கள் ஜோடி ஜோடியா, நாட்டு மிருகங்கள் ஜோடி ஜோடியா, எல்லாத்துக்கும் ஒரு அறைகள். அது மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் அறைனா அது எவ்வளவு பெரிய பேழையா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஜோடி ஜோடி ஜோடியா, நாட்டு மிருகம் காட்டு மிருகம்னா, இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிற ஒரு 60 பேரு இந்த இடத்துல இன்னும் ஒரு 40 பேர் வந்தா கொல்ல முடியாது. மே 8ஆம் தேதி 120க்கு மேல் கரெக்டா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுவே நெருக்கி நெருக்கி நம்ம உட்கார்ந்து இருந்தோம். நல்லா தெரியும். நோவாவுடைய பேரையில மனிதர்கள் 8 பேரு, மிருகங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அதுக்குள்ள. அப்ப நல்ல கவனமா கேட்கணும். நம்ம அந்த காலத்துக்குள்ளே போயிடணும், அந்த காலத்துக்குள்ளே போகணும். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்க எடுத்துங்க வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அடிக்கடி நம்ம தியானிச்சதுதான், ஆனா கர்த்தர் இதுல இருந்து ஆழமான சத்தியத்தை விளக்கி இருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று வேலையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் என்ன பண்ணானா? தன் குடும்பத்தை ரட்சித்தானா. அது மட்டும் இல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா போதும். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேட்கணும் தேவ பிள்ளைகளை. அவன் தான் குடும்பத்தை மட்டும் நடத்தல, பூர்வ உலகத்துக்குமே நீதியை பிரசங்கிக்கிறான். அல்ல, என்ன நிமிர்ந்து பாருங்க தேவ பிள்ளைகளே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீதியை பிரசங்கிக்கிறதுனா வார்த்தையை பிரசங்கிக்கிறதுன்னு அர்த்தம். வார்த்தை ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா வல்லமை இருக்கும். வல்லமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அற்புத அடையாளம் நடக்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோவா என்ன பண்ணாதான்? நீதியை பிரசங்கிக்கிறவதா இருந்தார். அவர் நீதியை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அவர் மூலமா அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் தெரியுமா? பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம வருவோம். கண்டிப்பா ஆண்டவர் அவர் மூலியமாக அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார், எல்லா ஜனங்களுக்கும் செய்திருக்கிறார்.
அதனாலதான் ஜனங்கள் செவி கொடுத்திருக்கு. செவி கொடுத்து இந்த பேழையை உதவுவதற்கு ஜனங்கள் வேலை செய்திருக்கிறாங்க. என்ன செய்திருக்கிறாங்க? 8 பேத்தாலும் அந்த வேலையை கட்ட முடியாது, 8 பேத்தாலும் அந்த வேலை செஞ்சிருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நல்லா கவனமா இருங்க. சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, 120 வருஷத்துக்குள்ளார அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறார், நீதியை பிரசங்கித்து இருக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? அப்பா மழை வர போதுப்பா, உலகம் அழிய போதுப்பா, தீர்க்க தரிசனம். அந்த நாட்கள்ல உள்ள நீதி அதுதான் பிரசங்கம். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள். அதான் அவர் செய்தார். தேவனுடைய நீதி சொன்னாரு. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அதுதான், அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் வார்த்தை அதுதான், உரைக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை. உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்போக்கன் வேர்ட். கர்த்தர் முதல்ல பைபிள்ல என்ன பைபிள் தெரியுமா? நமக்கு இப்ப வந்திருக்கிறது தான், அந்த எழுதி கொடுத்திருக்கிறாரு. முதல்ல பைபிள் என்ன தெரியுமா? கொடுத்தது ஆபிரகாம. நீ மேல பாரியா, சூரியனை பாரு, சுத்த நட்சத்திரங்களை பாரு, என்ன முடியுமா? கடற்கரை மணல் பாரு, என்ன முடியுமா? முடியாதுல்ல. அது கூட சந்ததி பெருகும். முதல் பைபிள் எதுனா இயற்கை தான். என்னது? இயற்கை தான் பைபிள். இயற்கையை காட்டி தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா காரியத்தையும் செய்தார். இது மாதிரி உன் சந்ததி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பேன். அந்த ஸ்போக்கன் வேர்டு தான் என்ன ஆச்சு? என்ன ஆயிடுச்சு? தீர்க்கதரிசிகள் மூலமாய் ரிட்டன் வேர்டா வந்துச்சு. ஹல்லேலூயா. உரைக்கப்பட்ட வார்த்தை எழுத்து வடிவில் என்ன ஆயிடுச்சு? எழுத்தாய் வந்தது. ஹல்லேலூயா. எப்படி இருந்துச்சு? உரைக்கப்பட்ட வார்த்தை எப்படி இருந்துச்சு? எழுதப்பட்ட வார்த்தையா வந்துச்சு. எழுதப்பட்ட வார்த்தை தான் மாம்சத்துல இறங்கி ஜீவனுள்ள வார்த்தையாய் வந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி பரிமாணமா மாறி வருதுன்னா, உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாய் வந்து அது ஜீவனுள்ள வார்த்தையாய் வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு முன்பாக ஆண்டவர் இயற்கையை காட்டினார். அதே போலதான் நோவாவிட்ட கொடுக்கப்பட்ட நீதி வார்த்தை என்ன அப்படின்னா, மழை பெய்யும், உலக அழிவு உண்டாகும், கர்த்தர் வரப்போகிறார் என்று அவர் நீதியை பிரசங்கித்தார். அதை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடந்துச்சு? ஹீலிங் நடந்திருக்கு, அற்புத அடையாளம் நடந்திருக்கு. அதே போல அற்புத அடையாளம் நடந்ததுனாலதான் அவனுக்கு கூட உழைக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, அந்த வேலை செய்யறதுக்கு ஜனங்கள் உதவி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 கட்டத்துல வந்துட்டாங்க. அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல தீர்க்க தரிசனத்தையும் நம்பினாங்க. இயேசு வர போறாரு, வேலை மழை பெய்யதான் போது போல இருக்கு அப்படின்னு. ஆனா அவனுக்குள்ளார கடைசியில் என்ன ஆயிடுச்சு? சத்துரு அந்த விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்க முடியாம அவனை காலி பண்ணிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துட்டு வெளியில போயிட்டான். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம். இந்த உலகத்துல நம்ம சின்ன கூட்டம் தான் பாவம் இல்லாம இருக்கிறோம். விலையில எல்லாரும் பாவத்துல கிடக்குறான். நல்ல கவனமா கேளுங்க தேவ பிள்ளைகள், எல்லாரும் பாவத்துல இருக்கிறான். இன்னைக்கு அதை பார்த்துதான் வாலிப பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்ன வாழ்க்கை? ஒரே வாழ்க்கை தானே. எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. சபைக்கு போறவங்க கூட லவ் பண்றானே, நம்ம லவ் பண்ண கூடாது. இதெல்லாம் தப்பு. நல்ல கவனமா கேட்கணும் தேவ பிள்ளைகளை. நீ பாத்தீங்களா, பத்திரிக்கை பாத்தீங்களா? 10 வருஷம் காத்திருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பியா சொல்றேன். வாலிப பிள்ளைகள், நீங்க கேம்ஸ் விளாண்டுட்டு உட்காந்துருக்கிற, கூத்தடிச்சுக்கிற, தாய் தப்பனை கீழ்ப்படியாம இருக்கிற பெரிய பாவம். அதுவும் நீதிதான். அதே போல பெற்றோர்கள், உங்க வீட்டுல குடும்ப ஜெபத்தை நடத்துங்க, தனி ஜெபத்தை பண்ணுங்க, உங்க குடும்பத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தவறான காரியத்தை பிள்ளைகள். ரொம்ப ஞானமா நடந்துக்கணும். தேவன் கொடுத்த சட்டத்தின் திட்டத்தின்படி நடக்கணும். அதேதான் அவன் நீதியை பிரசங்கித்தான். தேவ பிள்ளைகளை, அவன் நீதியை பிரசங்கித்தான். அந்த வார்த்தையை கேட்டாங்க, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டோன, சுகம் பெற்றோன உடனே என்ன பண்ணா? நோவாக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டான். தீர்க்க தரிசனம் சொன்னோடனே கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டான். கடைசியா அவனுக்குள்ள கடைசியா என்ன ஆயிடுச்சு? அந்த வார்த்தை நிலைச்சிருக்க முடியல, அந்த வார்த்தை உள்ள இருக்க முடியல. என்னப்பா ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கு போகலாம், அதுக்காக எல்லாத்தையும் கேட்க முடியுமா? எல்லா விஷயத்துக்கும் இது பண்ண முடியுமா? இருதயத்துல பேசும் மாம்சம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில மரமண்டை நான். என்னது? நான் யாரு? அல்ல என்ன பாருங்க, என்னது? நான் மரமண்டை. ஓப்பனா சொல்றேன். 10th முக்கி தான் பாஸ் பண்ணேன். என் வீட்டிலலாம் ரொம்ப இவெல்லாம் பாஸ் பண்ணுவானா அப்படின்னு நினைச்சாங்க. புரியுதா? ஊழியக்காரங்க, என்னுடைய தலைமை ஊழியக்காரர் ஆசீர்வாதம் ஐயாட்ட போய் ஜெபிச்சேன். அவர் சொன்னாரு, நீ பாஸ் ஆகிற போய் அப்படின்ட்டு. நீ பாதி மார்க் எடுப்பேன். அதே மாதிரி மார்க் எடுத்தேன். ஹல்லேலூயா. இப்ப டிப்ளமால நான் எல்லா சப்ஜெக்டும் அரியர் தான். என் வாழ்க்கையில ஒன்னதுக்கு பிரயோஜனம் இல்லை, அப்படிதான் ஒதுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்துல உன்னதமான ஞானம் இதுதான். ஹல்லேலூயா. அதெல்லாம் வேதம் சொல்லுது, வானமும் பூமியை ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை இது ஒழியாதுங்க. இது 2000 வருஷமா அழியாம இருக்கு.
6000 வருஷமா இருக்கு, யாராலும் அழிக்க முடியல. எத்தனையோ புத்தகங்கள் வந்துருச்சு, எத்தனையோ வேத புத்தகங்கள் வந்துருச்சு. ஆனா ஆரம்பத்தில் முதலாக வந்த வேதாகமம் இதுவரை அழிக்கப்பட முடியல. எத்தனை சயின்டிஸ்ட் இதுல என்ன வராங்க, இதுல இருந்து தான் எல்லா காரியங்களும் தெரியுது. இதுதான் மூல புஸ்தகம், இதுதான் மெய் ஞானம், இதுதான் தேவ ஞானம். இந்த ஞானம் இருந்தா போதும், உலகத்தை நம்ம ஜெயித்தரலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் நமக்கு முக்கியமானது. அதனால ஆண்டவர் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடியா. அந்த நீதி தான் முக்கியம். அந்த நீதியை தான் அவர் தேடினாரு, அந்த நீதியை தான் பிரசங்கித்தாரு, அந்த நீதியை அவன் கேட்டான். அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள் நீ தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா கடைசியில வார்த்தைக்குள்ள நிலைச்சிருக்க முடியல. உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கறான், ஏத்தோட்டு பார்க்கறான், இவனும் பாவத்துல இருக்கிறான். நம்ம மட்டும் என்ன நோவோட போறது? புரிதல் சொல்லுது. எல்லாரும் அந்த பாவத்தில் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அந்த பாவத்தில் விழுந்து போன பிறகு என்ன ஆயிடுச்சு? சோதரம் வாசிங்க வேத புஸ்தகத்தை, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவருக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ள விட்டு என்ன பண்ணாரா? கதவை அடைத்தார். அல்ல, என்ன நிமிர்ந்து பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல நீங்க சொல்லப்பட்ட 14வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஜன்னல் இவ்வளவு அளவுதான் இருக்கணும், மேல் தட்டு இவ்வளவுதான் இருக்கணும், கீழ்த்தட்டு இவ்வளவுதான் இருக்கணும், பேலையில இவ்வளவுதான் சுற்று வட்டாரங்கள் இருக்கணும், அகலம் இவ்வளவுதான் இருக்கணும், நீளம் இவ்வளவுதான் இருக்கணும். எல்லாத்தையும் செஞ்சது யார் தெரியுமா? நோவாவோட அவங்களோட விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் கர்த்தர் தான் செய்தார். என்ன தெரியுமா? கதவை அடைச்சது அவர் தான். ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமே. 7:16 நீங்க திரும்பி இந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. ஆணும் பெண்ணுமாக எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டாரு. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இதுதான் பேலை. இதுதான் பேலை. என்ன பண்ண போறேன்? எங்கேயாவது ஜெஸ்ஸ முடியா? இதுதான் பேலை. ஜெஸ்ஸம்னா நோவா. யாரு? ஜெஸ்ஸம்னா நோவா. இந்த நோவா என்ன பண்றது? இவர் இறக்க குணம் உள்ளவர். டக்குன்னு நினைச்சு ஜோசப் பிடிச்சி இழுத்து விட்டுறாருன்னு என்ன பண்றது? இவ யார நீதியை கேட்கல. என்ன பண்றாரு? ஆண்டவர் பிடிச்சி இழுத்து விட்டு, நீ கட்டினதெல்லாம் போதும், சொன்னது போதும், கதவு இழுத்து கூட்டிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரு? வார்த்தை. இங்க வார்த்தை யாருக்குள்ள இருக்கு? நோவாக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தைக்குள்ள நீ இருந்தீனா, வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ தான் காக்கப்படுவ. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. இல்ல கரங்களை பிடிக்கிறது மைண்ட் செலுத்தலாமே. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நோவா எல்லாத்தையும் செஞ்சாரு. ஆனா கதவை பூட்டினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உள்ள விட்டு அவர் தான் தாப்ப போடுறாரு. அப்ப கர்த்தர் நோவா காலத்துல வந்திருக்கு இல்லையா? இப்ப வந்துட்டாரா இல்லையா? பழைய ஏற்பாடுல வந்தாரா இல்லையா? ஏசப்பா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. 3 விதமான இழுப்பு. முதல் இழுப்பு அற்புத அடையாளம், இரண்டாவது இழுப்பு தீர்க்க தரிசனம், மூன்றாவது வார்த்தையை பிரசங்கித்தான், வார்த்தைக்குள்ள இருந்தான், கதவு பூட்டப்பட்டுச்சு, அவன் காக்கப்பட்டான், மீதி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அது கர்த்தர் 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்கல, 120 வருஷம் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒருத்தவனும் கேட்கல, ஒருத்தனுமே கேட்கல. அந்த இழுப்புல வரல. அற்புத அடையாளத்தை பார்த்தான். பேய் வர்றது, வியாதி போறது, சுகமா வர்றது, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அப்பா நல்லா இருக்கணும்டா, நல்ல சத்தியத்தை ஏற்றுக்கொண்டா, நல்ல சபைக்கு வந்துட்டோம்டா, விடுதலை ஆச்சுடா, பேய் ஓடுதுடா, வியாதி போயிடுச்சுடா, நல்லா இருக்கணும்டா, நல்லா வசதி. அது பெரிய விஷயம் அல்ல. ஆமா, நல்ல ஊழியக்காரியா, எல்லாமே நடந்ததை சொல்றாரியா, நடக்க போறதை சொல்றாரியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் ஐயா, அது பெரிய விஷயம் அல்ல. இங்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வார்த்தையை கேளு, வார்த்தையின்படி வாழு, வார்த்தையாவே மாறு, வார்த்தையானவர் வானத்தில் வரும்பொழுது போய் சேரு. ஹல்லேலூயா. நோவா அதை தான் செய்தான். வார்த்தையை கேட்டான், அந்த வார்த்தையினால் அற்புத அடையாளங்களை செய்தான், அந்த வார்த்தையினால தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த வார்த்தை அவனை இழுத்து கொண்டது, கதவை பூட்டினது, வராதவர்கள் யாரும் அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் அதே தான் சொல்றேன். வார்த்தை இழுக்கும் பொழுது வந்துருங்க. வார்த்தைக்குள்ள வந்தாதான் வானத்துல இடம் உண்டு. இல்லை என்றால்
நரகத்துல தான் இடம் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? இந்த காரியத்தை கர்த்தர் 2-3 நாட்களாக என்னால தூங்க முடியல. நோவாவுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு இருதயம் பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அதை தொடர்ந்து வாசி வாசி வாசின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளார நான் இருக்கிறேங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னுடைய வருகை நோவா காலத்திலே நான் வந்துட்டேன், நோவா கூட தான் இருந்தேன் அப்படின்னாரு. அப்பதான் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கதவை அவரு சாத்தி பண்றாரு. வெளியில இருந்தாருன்னா எப்படி அவன் கதவை திறக்க முடியும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஜலப்பிரவாயம் முடிஞ்சிருச்சு, தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு, கதை வெளியில கூட்டி இருக்கு. வேதம் சொல்லுது அவன் கதவை திறந்து வெளியில வந்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பைபிள் சொல்லியிருக்கணும், அவர் வெளியில இருந்து கதவை சாத்தி இருந்தாருன்னா ஆண்டவர் கதவை திறந்து விட்டாருன்னு சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் எல்லா மிருகத்தையும் உள்ள வர வச்சுட்டு நோவாவையும் உள்ள தள்ளிட்டு அவரு கதவை சாத்தி நோவாவோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நோவாவுடைய வேலை. கர்த்தர் இந்த நாள் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கதவை பூட்ட போறாரு. என்ன கதவை தெரியுமா? நான் மாம்ச பிரகாரமா சொல்றேன். எவ்வளோ பிரச்சனையோட வந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டத்தோட வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் பூட்ட போறாரு, உங்களை பாதுகாக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனா 120 வருஷங்கள் எதுக்காக அப்படின்னா, அதை நோட் பண்ணிக்கோங்க. 120 வருஷம் அவர் வாய்ப்பு கொடுத்தார். இதே காரியம் தான் கடைசி நாட்கள்ல நடக்கும். அதை எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? இப்ப நோவா காலத்துடைய 3 இழுப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. சோத்திரம். மோசே நாட்கள்ல கர்த்தருடைய 3 இழுப்புகளை நம்ம தியானிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். அது அநேக முறை வசனத்தோடு நம்ம பார்த்தது உண்டு. தேவ பிள்ளைகளே, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க? 430 வருஷம் இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்ப நீங்க டைட்டில் போட்டுக்கிறது என்ன டைட்டில் போடணும்னா, மோசே காலத்தின் இழுப்பு யாத்திரை. சோத்திரம். யாத்திரைனா நடந்து போறது, எக்ஸோடஸ் அப்படிப்பாங்க, நடந்து கடந்து போறது. எழுதிக்கோங்க. இது என்ன காரியம் அப்படின்னா, எகிப்து விட்டு கானானுக்கு போகுதல். ஹல்லேலூயா. அல்ல, சிறு பிள்ளைகளை உட்கார வைங்கம்மா, விளையாட விடாதீங்க. ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாட்டின் செய்யறதுக்கு ஒரு கருகளா இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கு. சோதரம். 2வது காரியம் மோசே காலத்தின் இழுப்பு. இது என்ன காரியம் தெரியுமா? என்ன பாருங்க, ஆண்டவர் அற்புதமான அடையாளம் செய்தாரா செய்யலையா? மோசே மூலியமா செய்தார். என்னென்ன அற்புதம் செய்தார்? 10 விதமான வாதை. அது ஒவ்வொன்றையும் எனக்கு அறிய வருகிற நாட்கள்ல 10 விதமான வாதையில என்ன ஆழமான ரகசியம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது 10 விதமான வாதையும் 10 விதமான தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. அதை எழுதி வச்சுக்கோங்க. 10 விதமான தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. அதான் 10 வாதை. அது அந்த எகிப்துல உள்ள ஜனங்களுக்கு உண்டானது மட்டுமல்ல, எகிப்துல இருக்கிற 10 விதமான தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் 10 விதமான வாதை. அது ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை நம்ம வருகிற நாட்களில் தியானிப்போம். அடுத்ததாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோட கர்த்தர் விடல. அவர் என்ன அதிசயம் செய்தாரு? செங்கடலை 2ஆய் பிளந்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தார். செய்தார் தேவ பிள்ளைகள். என்ன பாருங்க, அவர் என்ன செய்தாரு? எல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். கர்த்தர் மோசே மூலியமா அற்புத அடையாளம். தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் சொன்னார். கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். அதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினா என்ன பாருங்க, நான் வேகமா ஷார்ட்டா முடிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு தான் சொல்றேன். நிமிர்ந்து பாருங்க. முதல்ல அற்புத அடையாளங்கள். அதான் முதல் இழுப்பு, மோசே மூலியமா கர்த்தர் செய்தார். 2வது இழுப்பு தீர்க்க தரிசனம். கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதை கொடுப்பாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பலாம். 2 காரியத்தை நம்பி மோசே பின்னாடி வந்தான். ஆனா வரும்பொழுது அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? முழுமுழுப்பு உண்டாயிடுச்சு, கசப்பு உண்டாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஏதாச்சும் உனக்கு குறைவுனா நாங்க எகிப்து தேசத்துல இருந்திருக்கலாம், பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். எதுக்கு ரட்சிக்கப்பட்டு? நமக்கு போராட்டம் இருக்கு, வரும், பிரச்சனை வரும், ஜனங்கள் மூலியமா நெருக்கம் வரும். யாரையும் பார்க்க கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பணும். நோவா நம்பினா, நோவாவுடைய குடும்பம் நம்பினுச்சு, தப்புனுச்சு. சோதரம். அதே போலதான் மோசேயோட வார்த்தையை
எனக்கு அதுமே என்னுடைய பிள்ளைகளே, தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு 12 பேர்த்து கர்த்தர் அனுப்புறாரு. அதுல 2 பேர் நற்செய்தி சொல்றான், மீதி 10 பேர் துச்செய்தி சொல்றான். அந்த வார்த்தையை விசுவாசிச்சான். இன்னைக்கு அநேக சபைகள் நீங்க ஆசீர்வாதமா இருப்ப, எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா செய்யலாம், எந்த வேணா பாவத்தை இது பண்ணலாம், ஆனா நான் அவனை கண்டிச்சு உணர்த்த மாட்டேன், எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டேன், எனக்கு வயிறு ரொம்ப நாள் போதும் அப்படின்னா அவன் ஊழியக்காரனும் இல்லை, சபையும் இல்லை. அந்த விசுவாசி மனம் திரும்ப புரியுதா உங்களுக்கு சொல்லுது தேவ பிள்ளைகளே? இன்னைக்கு 1000 சபை இருக்கு, தட்டி ஒழுங்கா சபை, நிமிர்ந்தா ஊழியக்காரன் இருக்கிறான். ஆனா நம்ம சபை அப்படிப்பட்ட சபை இல்லை, இது பரலோகத்துக்கு உண்டான சபை. ஹல்லேலூயா. இங்க கண்டித்து உணர்த்த முடியாத காரியம் இருக்கு, கண்டித்து உணர்த்தணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். வேதம் சொல்லுது, நான் போனதுக்கு அப்புறம் தேர்ச்சலவாளர் வருவாரு, அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவாருன்னு சொல்லியிருக்கிறார். இது தேர்ச்சலவாளனுடைய காலம்தான், பரிசுத்த ஆவியின் காலம்தான். இந்த பரிசுத்த ஆவி கண்டித்து தான் உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தலன்னா பிள்ளை வீணா போயிடும். ஹல்லேலூயா. நீ என்ன வேணாலும் பாவம் செய்ய, எப்படி வேணா இரு, ஆனா அவனை கர்த்தர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துறார் அப்படின்னு சொன்னா அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தான், ஐயா பாவம் செய்யற உன்னை நேசிக்கிறார் தான், ஆனா பாவத்தை விட்டு வெளியில வா, அப்பதான் பரலோகம். அதை சொல்லணும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, கர்த்தர் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஹல்லேலூயா போகணும் அப்படின்னா நீ பரிசுத்தம் உள்ள பிள்ளையா போக முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மோசே நாட்கள்ல முதல் இழுப்பு அற்புத அடையாளங்களை செய்தா, 2வது இழுப்பு தீர்க்கதரிசனம் சொன்னார், 3வது இழுப்பு வார்த்தையை விசுவாசிக்கல. என்ன விசுவாசிக்கல? வேதத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம் வேகமாக. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறான். சபையார் நல்லா நோட் பண்ணுங்க. சபையார் எல்லாரும் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இங்க என்ன சொல்றான்? மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்புறான், சபையாரே எழும்புது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சபையில அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை வரும் பொழுது அதை அன்பாய் ஏற்றுக்கொள்ளணும். நிமிர்ந்து பாருங்க தேவ பிள்ளைகளே. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா எழும்புறான். ஆரோனா யாரு? தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். தேவ பிள்ளைகளே, அவன் மோசேக்கு வாயா இருந்தான், வார்த்தையா இருந்தான். தேவ பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அற்புத அடையாளங்களை ஏற்றுக்கொள்றான், தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்றான். கடைசியில் என்ன ஆகுது? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. இதுக்குதான் கொண்டு வந்தியா? நாங்க எகிப்துல இருந்தா செத்து போயிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கோம், இல்ல இந்த வனாந்தர சாகரிக்கையா கொண்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பு, நம்முடைய சோதரம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வனாந்தரமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வனாந்தரமா தான் இருக்கும், கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், போராட்டமா தான் இருக்கும். அது நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் நெருக்குவாங்க தான், எல்லாரும் விரோதிப்பாங்க தான். ஆனா தேவ பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்துல கர்த்தர் வயல்நிலங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, இவன் விசுவாசிக்கல, அவன் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பாரு விசுவாசிக்கல. மொத்தம் 10 பேர் சொன்னது விசுவாசிக்கிறான், 2 பேர் சொன்னது விசுவாசிக்கல. அவன் எங்க என்ன ஆயிடுச்சு? மெஜாரிட்டியை பாக்குறான். ஓ, ஒருவேளை உங்க சொன்னதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகம் இழுக்கும், வா எப்படி வேணா வாழலாம், கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு, அவனை கூட்டு போவார், சான்ஸே கிடையாது. அப்படின்னா அவர் என்ன ஆயிரும்? அவரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அன்புள்ளவர் தான், அதே போல நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீ உண்மையா இருந்தாதான் ஆசீர்வாதம் நிறைவாகும். உண்மையா இருந்தாதான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ உண்மை இல்லைன்னா அதுல ஒரு பெரிய சிக்கலை வச்சு விட்டுருவாரு, கோளாறை வச்சு விட்டுருவாரு, பிரச்சனையை வச்சு விட்டுருவாரு. உன் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்வ, ஆனா கடைசியில கர்த்தர் எனக்கு உதவுவாருன்னா இது நீ உன்னை ஏமாத்திக்கிற. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைப்படி உன் வாழ்க்கை இருந்து நீ கர்த்தர்ட்ட எனக்கு இது வேணும் கேட்டீங்கன்னா அதை தாராளமா இல்லை ஏராளமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, கானான் தேசத்துக்குள்ள எத்தனை பேர் பிரவேசித்தாங்க? எத்தனை பேர் பிரவேசித்தாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமே தெரிஞ்சவங்க. 2 பேர் மட்டும் தான் போனாங்களா? இல்ல, அவங்களுடைய சந்ததிகள் போனாங்க. யாரு மறுதளிச்சாங்களோ அவங்க செத்துட்டாங்க. அந்த 2 பேரும் போனாங்க. யார் யார் மறுதளிச்சாங்களோ
அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, அவங்களுடைய சந்ததிகள் போனாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா தேவ பிள்ளைகளே? இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டு உணர்வடைந்து உலகத்தோட கலக்காம வார்த்தைக்குள்ள இருந்தீனா நீயும் போவ, உன் சந்ததி குடும்பமும் போவோம். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டலாமே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வார்த்தை மூலமாக உனக்கு கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வருதுன்னா அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளு. அதுதான் ஆசீர்வாதமே. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு அந்த காரியம் இல்லை. ஏதாச்சும் திட்டினா சபைக்கு வரமாட்டான், ஏதாச்சும் திட்டினா அடுத்த சபைக்கு போயிடுவான், இல்லைன்னா ஏதாச்சும் திட்டினா அவன் சபையை உண்டாக்கிடுறான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட விசுவாசி எனக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? விளங்குறவங்க ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இந்த தாய்ப்பாலை நீங்க குடிச்சு நீங்க உங்க இடத்துல ஒரு சபையை நம்ம சபை மூலியமா கிளை ஊழியத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் நடத்தும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டலாமே நல்லா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் யாரு? காலேபும் யோசுவாவும் 2 பேரும் அத்தனை ஜனங்களை வழிநடத்தி போய் காலேபு யோசுவா தான் பங்கிட்டு கர்த்தர் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அடியனாகிய மோசேவா கர்த்தர் கொடுத்த இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அடியன் மூலியமா கொடுக்கிற வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் மூலியமாக உங்க சொந்த பந்தங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தரை சொல்லலாம். சொல்றது விளங்குதா? இன்னைக்கு இந்த வார்த்தையின்படியாக உபதேசித்து பாவம் இதுதான்யா, பரிசுத்தமான வாழ்க்கை இதுதான்யா, இப்படிதான் இருக்குன்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? சோதரம் ஆண்டவரை மறுதளிக்கிறான், ஆண்டவரை மறைச்சி வாழ்றன்னு நினைச்சுக்கிறான், ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி வைக்கிறான், அவன் உள்ளத்துக்குள்ள ஸ்டேட்டஸ் வேற இருக்கு, உலக பிரகாரமான ஆசைப்படுகிறான். கேட்டா ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு, நேசிப்பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த வசனத்தை கேட்டு நீ இந்த வார்த்தையின்படி வாழல அப்படின்னா இந்த வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க அந்த வசனம் எங்க இருக்கியா? சோதரர் எங்க இருக்கு அந்த வசனம்? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் சோதரம் 8ஆம் அதிகாரமா 14ஆம் அதிகாரமா எடுத்துங்க வாசிங்களேன். ஒருவன் எனக்கு என்னில் நிலைத்திருந்தால் 12ஆம் அதிகாரத்துல 47 48 வசனத்தை வாசிங்க. நான் குறிக்கவே இல்லை, இதெல்லாம் வாசிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு நான் நியாயம் தீர்ப்பதில்லை, அவர் மாம்சத்துல இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்லுது, எப்பா நான் உலகத்தை அழிக்க வரல, உலகத்துல இருக்கிறவங்களை என்ன செய்ய ரட்சிக்க தான் வந்தேன். ஆனாலும் அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன தள்ளி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன கேரக்டர்ல வராருன்னா ஊழியக்காரனா வராரு ஏசப்பா. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில உன்னுடைய ஊழியக்காரனை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, அப்படி வாசிக்கமா, என்னை தள்ளினா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எல்லா ஜன கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தியா, என்ன நீ தள்ளிட்டினா என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளலனா, அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பலிபீடத்துல இருந்து சொல்றாரு. எல்லாம் நல்ல கவனமா கேளுங்க. இங்க ஆண்டவர் அடியேன் மூலியமாக வேத வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தள்ளி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா தப்பு தம்பி, திருத்திக்கு தம்பி, தப்பு தாண்டா, இல்லைன்னா நீ உன் ஸ்தானத்தை இழப்படா அப்படின்னு சொல்லி உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல, நீ விலகிட்ட அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ பிள்ளைகளே, அது ஏன் வார்த்தை இல்ல, இது யாருடைய வார்த்தை? வாசிங்க. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில நியாயம் தீர்க்கும். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனம் நியாயம் தீர்த்துச்சா தீர்க்கலையா? மோசே காலத்துல தீர்த்துச்சா தீர்க்கலையா? ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோசேயிட கர்த்தர் முதல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. என்ன அடையாளம் தெரியுமா? என்ன அடையாளம்? கோல். கரெக்டா சொல்றாங்க. அந்த கோல் என்ன பண்ணாரு? தூக்கி போறியானாரு. அது பாம்பா மாறுச்சு.
அந்த கோலை திருப்பி எடுக்கும் கோலை மாறிச்சு. அதை வச்சுதான் முதல் அடையாளம் பண்ணாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? பார்வோனுக்கு முன்னாடி கோலை போடுறாரு, பாம்பா மாறுது. எல்லா மந்திரவாதியும் அதே செய்யறான். ஆனா மோசையோட கோல், மோசையோடைய பாம்பு அது என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு வசனம், மறைக்கப்பட்ட வசனம் இருக்கு. இங்க மறுதளிச்சான் பாத்தீங்களா? மனதுக்குள்ள மறுதளிச்சான் பாத்தீங்களா? அவன் எல்லாம் பாதி பேர் பஸ்ட் எப்படி செத்து போனான் தெரியுமா? பாம்பு கடிச்சு செத்து போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றது விளங்குதா? இந்த வார்த்தையை கேட்காம உன்னுடைய வாழ்க்கை உன் இஷ்டத்தின்படி இருந்துச்சுன்னா உன் பக்கத்துல பாம்பு இருக்குன்னு அர்த்தம், உன்னோட வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். தெரியுது அவனுக்கு சொல்றது? நீ போற இடத்துலயும் சரி, நீ இருக்கணுங்கிற நினைக்கிற இடத்துலயும் சரி, பாம்பு கடிச்சு நீ சாவுவ. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற பாதையும் வனாந்திரமான பாதை தான், தண்ணீரற்ற பாதை தான், சோத்திரம் செழிப்பில்லாத பாதை தான். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு குறைவு இருந்துச்சா? அவங்க வெயில் டிஸ்டர்ப் பண்ணுச்சா? சாப்பாடு இல்லாம இருந்தாங்களா? ஆதாரம் இல்லாம இருந்தாங்களா? நல்ல தூக்கம் இல்லாம இருந்தாங்களா? நம்மளெல்லாம் கொண்டு போய் ஒரு பாலைவனத்துல விட்டா இருக்க முடியுமா? இப்ப அடிக்கிற வெயிலே தாங்க முடியல. 2-3 ஃபேன் போட்டுட்டு உட்காந்துருக்குறோம். பாத்தீங்கன்னா பாஸ்கர் மாமா வீட்டுலலாம் 5 ஃபேன் இருக்கு. ஹல்லேலூயா. மாமா வீட்டுலலாம் பாத்தீங்கன்னா எனக்கு கருமையா தேவையான பிள்ளைகளால கவனமா இருக்கேன். ஆனா வனாந்திரத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? அற்புத அடையாளங்கள். மேக ஸ்தம்பம், இரவு நேரத்துல அக்னி ஸ்தம்பம், காலை கேட்கும் போது விழுகுது. அவன் வேட்டையாடல, அவனுக்கு கையிலே வந்து கிடைக்குது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. வானத்துல தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு, தண்ணி கேட்டோன்னே அந்த கண்மலையை பிளக்கிறாரு. கண்மலைன்னா யார் தெரியுமா? ஏசப்பா. நீ தாகமா இருக்கிறது கூட அவரால தாங்க முடியல, தான் இருதயத்தை கிழிச்சு கத்த தண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். இவ்வளவு செஞ்சவரு உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்தை செய்யாம இருப்பாரா? உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமா மாற்ற மாட்டாரா? ஏன் மறுதளிக்கிற? ஏன் அதை நீயே எடுத்துக்கிற? ஏன் நீயே எடுத்துக்கிற? அதான் அவன் எடுத்துக்கிட்டான். ஐயையோ, இவ்வளவு தூரம் நடத்தினதை பார்க்கல, அற்புத அடையாளத்தை பார்க்கல, தீர்க்க தரிசனத்தை பார்க்கல. மனுஷன் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கல. அங்க தேவையில்லாம துர்ச்செய்தியை சொல்றான். எப்ப ராட்சசனா இருக்கிறாங்க, வாய்ப்பே இல்லை. தேவ பிள்ளைகளே, 10 பேருக்கு சொன்னதை பார்த்துட்டான். இன்னைக்கு உலகத்துல உள்ள அப்படிதான். இப்படிதான் இருக்கணும், ஜாலியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை தேடினா போதும். ஓ, ரூல்ஸ் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சோதரம் வண்டியில போயிட்டு இருக்கும் போது நமக்கு லெஃப்ட்ல தான் போகணும். நான் சிஎம்மா இருக்கிறேன், நான் பிஎம்மா இருக்கிறேன், இல்ல நான் பெரிய கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ல ட்ரைவ் பண்ண முடியுமா? என்ன ஆகுவீங்க? ஏத்தாப்புல வர எந்த வண்டியா இருந்தாலும் இடிச்சு காலி பண்ணிடுறோம். நீ உயிரோடு இருந்தீங்கன்னா உன் மேல தான் ஃபைன் போடுவோம். ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? நீங்க வார்த்தைக்குள்ள ஜெபிக்கலாம். ஏசப்பா தான் சொந்த ரட்சகர், ஞானசானம் எடுத்துட்டுதான். ஆனா நீ ரூல்ஸ் படி வாழ்றியா? பிரமாணத்தின்படி இருக்கிறியா? இல்லையா? முடிஞ்சு போச்சு, உனக்கு ஜீவனை இழந்துருவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்றாரு? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நான் சொல்றது விளங்குதா? அந்த வசனமே நியாயம் இருக்கும். அதனாலதான் வனாந்திரத்துல அவன் என்ன பண்ணா? பாம்பு கடினால செத்து போனான். நீ பாம்பு கடுது உன் மனசை கெடுக்கிறது. ஏவால மனசை கெடுத்துச்சு. பாம்புங்கிறது வஞ்சிக்கிறது, லௌகீக ஆசை உள்ளது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவ பிள்ளைகளே, விழுந்து போயிடாதீங்க. அந்த பாம்பு பக்கத்திலே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நல்ல பாம்புன்னு சொல்றான். அந்த பாம்பு எடுத்து வீட்டில் வளர்க்க முடியுமா? இன்னைக்கு நல்ல பாம்புன்னு என்ன தெரியுமா? நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த பாம்பு அதுக்குள்ள விஷம் இருக்கு. இன்னைக்கு உலகம் அப்படிதான். அதெல்லாம் தப்பு கிடையாதுயா, அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் எல்லா ஊர்வலத்துல செய்யாதையா, நல்லதான் இருக்கும். ஆனா கடிச்சிச்சுன்னா கடிச்சு என்ன ஆகும்? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சோதரர் நம்மளுடைய பிரதர் தான் சொன்னாங்க நினைக்கிறேன், வயல் நிலத்துல ஏதோ நாகம்மான்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க சோதரம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம் சோதரம், பிரதர் சொன்னாங்களே, யாரோ ஒரு பிரதர் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கிராமத்துல வயக்காட்டு வேலைக்கு போனாங்களாம். வயக்காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல பாம்பு இருந்துச்சான். எல்லா மக்கள் தெரிச்சு ஓடுனுச்சான். ஒரு அம்மா மட்டும் நாகம்மா வந்திருக்கிறாங்க குனிஞ்சடி அம்மா அப்படின்னு குமிஞ்சிச்சான். அதுக்கு என்ன தெரியும், எது கல்ல எடுக்குதோ தலையால அடிக்க வருது. அது என்ன பண்ணுச்சு, ஒரே போட்டுதான் அந்த வயல்ல 20 நிமிஷத்துல ஆளு செத்து போச்சு. அதே மாதிரிதான்
இன்னைக்கு வார்த்தையை வச்சுக்கிட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீனா நீ ஜீவனுள்ள இடத்துல இருப்ப. நீ வார்த்தையை தள்ளிட்டு உன் இஷ்டத்தின்படி இருந்தீனா பாம்பு உன் தலையிலே குத்தும். ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? தலையில வார்த்தை தான் இருக்கணும், தலைக்கல் செய்தி தான் இருக்கணும். தலையில தேவையில்லாத உன் தலையெழுத்து நீயே எழுதிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீ தானமா எழுதுன, நீ தானமா பிடிச்சிக்கிட்ட, போமான்னு விட்டுருவாரு. அல்லேலூயா. நகோமிட்ட அப்படிதான் விட்டாரு. இந்த அம்மா ஒழுங்கா இங்கே இருந்ததா, எருசலேமில இருந்தா ஆசீர்வாதம். இந்த அம்மா தேவையில்லாம எங்க போனுச்சு? எங்க போனுச்சு சொல்லுங்களேன்? மோவாபிய தேசத்துக்கு போனுச்சு. அல்லேலூயா. அங்க போய் என்ன பண்ணுச்சு? புருஷனே இழந்துருச்சு, பிள்ளைங்களே இழந்துருச்சு, எல்லாம் விடவா வருது, ஒண்ணுமே இல்லாம வருது. அந்த அம்மா வந்து சொல்லுது, நகோமின்னு கூப்பிடாத, நான் எல்லாம் வெறுமையாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த அம்மா பண்ணது தப்பு தெரியல. புரியுதாமனு சொல்றது. நீங்க நான் சொல்றேன், வார்த்தைக்குள்ள இருங்க, அப்பதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. யாரு கீழ்ப்படிஞ்சா? காலேப் யோசுவாவும். அது மாத்திரம் இல்ல, அவங்க 2 பத்துமானம் போல. ஆனா 40 வருஷம் எல்லாரும் மாண்டு போனார்கள், புதிய சந்ததி கிளம்பி போனுச்சு. ஹல்லேலூயா. நான் அதே தான் சொல்றேன், நீ வார்த்தைக்கு கேளு, கீழ்ப்படி, வார்த்தையில இரு, கர்த்தர் உன்னை கரம் பிடித்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. அவரை அழைச்சு கொண்டு போகும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? யோசுவா மூலியம் போனது. யோர்தான் பின்னிட்டு போனுச்சு, எரிகோ இடிஞ்சு விழுந்துச்சு, தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. யோர்தான் என்ன தெரியுமா? மரணம். எரிகோனா என்ன தெரியுமா? சாபம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிச்சினா இது ரெண்டும் ஒண்ணு தொடராது. மரணமும் தொடராது, சாபமும் தொடராது. அவங்களும் வார்த்தையை விசுவாசிச்சவங்க தான், அவங்களும் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவங்க தான், எல்லாமே சரிதான், எல்லாமே ஓகே தான். ஆனா வார்த்தையை விசுவாசிக்காதனால பாம்புனால மரணம் வந்துச்சு, அதனால சாபம் ஏற்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? விளங்குற ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதாமா? பாம்புனால தான் பாவம் வந்துச்சு, பாவத்தினால சாபம் வந்துச்சு. அதே போலதான் இவன் என்ன பண்ணனா? வார்த்தையை மறுதலிச்சான், பாம்பு வார்த்தையை கேட்டுட்டான்னு அர்த்தம். அதனால பாம்பு கொத்துது. அதனால என்ன ஆயிடுச்சு? வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால பாவம் செஞ்சதுனால சாபம் வந்துருச்சு, சாபம் மரணத்தை கொண்டு வந்துருச்சு. அதே போலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீ கேட்கல அப்படின்னா நீ யோர்தானையும் கடக்க முடியாது, எரிகோவை மிதிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. சொல்றது விளங்குதா? இல்ல விளங்குது ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு செவி கொடுத்தா யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ உடைஞ்சு விடும். இன்னைக்கு நானும் அதே சொல்றேன், நீ வார்த்தைக்கு செவி கொடுத்தீனா எவ்வளவு பெரிய மரண கட்டா இருந்தாலும் அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். சாபம் எவ்வளவு பெரிய சாபம் குடும்பத்துல இருந்தாலும் அது இடிச்சு விடும். ஆனா வார்த்தைக்கு செவி கொடுக்காம அற்புத அடையாளத்துக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நீ சபைக்கு வந்தீனா உன்னை பாவமும் தொடரும், சாபமும் தொடரும், சாபமும் தொடரும். ஹல்லேலூயா. அதனால என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, பாவமும் சாபமும் இருந்தா உன் வாழ்க்கை வனாந்தரத்திலே முடிஞ்சிடும், உனக்கு ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க வார்த்தைக்குள்ள இருந்தாதான், வார்த்தைக்குள்ள இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை அதோ கதியாய் போய்விடும். ஹல்லேலூயா. 3வது இழுப்புல போகல ஜனங்க. யாரு போனாங்க? மோசே காலத்துல 2 பேரு, புதிய சந்ததி. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நோவா காலத்துல, அது ஃபார்மலான எக்ஸாம். 2வது எக்ஸாம் என்ன பார்த்தோம்? மோசே நாட்கள். இது என்ன யாத்திரைனா எழுதிக்கோங்க, எகிப்தை விட்டு கானான் போகுதல். இதுதான் முதல் யாத்திரை. என்ன யாத்திரை? முதல் யாத்திரை. எகிப்துனா என்ன அப்படின்னா உலகம், பாவம். கானான்னா என்னன்னா பரலோகம். எகிப்துனா பாவம், உலகம். முதல் யாத்திரை எகிப்தை விட்டு கானானுக்கு போகுது. எழுதிக்கோங்க. இன்னைக்கு நீ எகிப்திலே இருக்க விரும்புறியா இல்ல கானானுக்கு போக விரும்புறியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். எழுதிக்கோங்கம்மா. 2வது யாத்திரை இயேசு கிறிஸ்து காலத்தில் உள்ள இழுப்பு யாத்திரை. என்ன பாருங்க, எழுதிட்டீங்களா டைட்டில்? இது செகண்ட் பார்ட்டா வந்தாலும் சந்தோஷம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியம் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம காலத்தில் உண்டான இழுப்பை நம்ம பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ 2வது இழுப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவான இழுப்பு, நோவா காலத்தில் உண்டான இழுப்பு, அது பொதுவான இழுப்பு.
முதல் இழுப்பு வேதத்தின்படி முதல் இழுப்பு, ஃபர்ஸ்ட் இழுப்பு மோசே காலத்தில் உள்ள இழுப்பு. இப்ப ரெண்டாவது இழுப்பை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. அதுக்கு டைட்டில் என்ன போட்டிருக்கீங்கன்னா இயேசு கிறிஸ்து காலத்தின் இழுப்பு மற்றும் யாத்திரை. எழுதிட்டீங்களா? சோதரம். நல்லா என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தாரா? செய்தாரா செய்யலையா? வேதத்தில் நீங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான்காம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணத்தின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதே அதிகாரத்துல நீங்க 23, 24ஆவது வசனத்தை வாசிங்க. இயேசு கலிலேயாவில் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிரியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இதுதான் முதல் இழுப்பு. கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? அற்புத அடையாளங்கள் செய்றார், பயங்கரமா செய்றார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறார். மீதி எவ்வளவு எடுத்தாரு? 12 கூட நிறைய எடுத்தார். இதான் அற்புத அடையாளம். இதான் முதல் இழுப்பு. நல்லா கவனமா கேளுங்க, நல்லா தெளிவா கேளுங்க. கர்த்தருடைய காலத்துல சோதரம் எனக்கு அருமையான பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு காலத்துல என்ன செய்தார் ஆண்டவர்? அற்புத அடையாளம் செய்தார். இது முதல் இழுப்பு. இரண்டாவது இழுப்பு என்ன காரியம் சொன்னாரு? தீர்க்கதரிசனம் சொன்னாரு. எப்படி சொன்னார் சொல்லுங்க? சமாரியா ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? சமாரியா ஸ்திரியை பார்த்து, உனக்கு 6 புருஷர்கள் இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லை, நான் தான் உனக்கு மனவாளன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை குறித்து A to Z வரைக்கும் சொன்னார் ஆண்டவர். அது மட்டும் இல்ல, நாத்தான் தீர்க்கதரிசி, வசனம் எனக்கு நேரம் இல்லை அதுக்காக தான் சொல்றேன். நாத்தான் தீர்க்கதரிசி அத்திமரத்து கீழே இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அத்திமரத்து கீழே உட்கார்ந்திருந்தியாப்பா அப்படின்னு. கர்த்தர் நடந்ததையும் சொல்லுவாரு, நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்லுவாரு, நடக்க போறதையும் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை செய்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆபிரகாம் என் நாளை காண ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான். அதான் தீர்க்க தரிசனம். எனக்கு தேவனுடைய பிள்ளை நல்லா நிமிர்ந்து பாருங்க, நல்லா தெளிவா இருங்க. ஏசப்பா அற்புத அடையாளங்கள் செய்தார். முதல் இழுப்பு. இரண்டாவது காரியம் தீர்க்க தரிசனம். இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வகை அறுத்து வெளியில சொல்லணும். ஒரு ஊழியக்காரனா தலையில கை வச்சோன அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் சொல்லணும், நீ இந்த பிரச்சனையில மாத்த போறதுன்னு சொல்லணும், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன்னு சொல்லணும். அவன் தான் இழுப்புல இருக்கிற பிள்ளை. ஹல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தைக்குள்ள இருக்க அது வருகிற நாட்கள்ல இக்காலத்துல உண்டான இழுப்பு என்னங்கிறத பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்துவோட இழுப்பை மட்டும் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா? தீர்க்கதரிசனம் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா இல்லையா? சொன்னான்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லலாமே. அற்புத அடையாளம் செய்தாரா? 2 இழுப்பு செய்தாரா? மூணாவது காரியம் வார்த்தை அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எங்க ஆளுங்க என்ன ஆயிட்டாங்க? தடம் புரண்டு போயிட்டான். வாசிங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53, 54, 55 3 வசனம். உங்களுக்குள்ள ஜீவனில்லை என்று வெளியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இருங்கம்மா, என் மாம்சத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிச்சு இருந்தீங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன பாருங்க, மாம்சங்கிறது என்ன? யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை தான் மாம்சம். இந்த வார்த்தையை உட்கொள்ளணும். ரத்தம்ங்கிறது பாவத்தை மன்னிக்கிறது. திராட்சை ரசம் அது தியாகத்துக்கு அடையாளம். திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்க? புளிவாங்க. அவர் சரீரம் புளிக்கப்பட்டுச்சு, நசுக்கப்பட்டுச்சு, நெருக்கப்பட்டுச்சு.
உடைக்கப்பட்டுச்சு, நொறுக்கப்பட்டுச்சு. எதுக்காக? ஏன் ரத்தம் சிந்தப்பட்டாரு? யோசிக்கணும். ஏன் ரத்தம் சிந்தப்பட்டாரு? பாவத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான், பாவத்தை வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான். அந்த ரத்தம் நமக்கு இருக்கணும். முழங்கால் போட்டு ஜெபித்தாதான் தேவ ரத்தம் உங்களுக்கு கழுவும். அல்லேலூயா. வார்த்தையை உட்கொள்ளும் பொழுதுதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் பிரமாணத்தை நிறைவேற்றினார், பிரமாணத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் மலை பிரசங்கம் கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல மறந்தது, மோசே நாட்கள்ல நியாய பிரமாணத்தை சீனாய் மலையில கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் ஏற்றுக்கொள்ளல, அதனால அவன் கைவிடப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாடுல நியாய பிரமாணத்தை தன்னில் தானே நிறைவேற்றி கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தார். அதை எங்க கொண்டு வந்தாரு? கல்வாரி சிலுவையில, கல்வாரி மலையில கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகள் நல்லா கவனமா கேட்கணும். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், என் மாம்சத்தை சாப்பிடணும், என் ரத்தத்தை குடிக்கணும். அப்படி குடிச்சாதான் நீ என்ன ஆவ? நித்திய ஜீவன் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை உட்கொள்றதுங்கிறது வார்த்தையின்படி வாழ்றது. இந்த ரத்தத்தை உட்கொள்றதுங்கிறது தினமும் பிசாசை ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கணும், ஆசாபாசத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்துட்டேன்னு அர்த்தம். நீ தினமும் பார்ப்ப, செல்போன்ல பார்ப்ப, பக்கத்து வீட்டு பிள்ளை பார்ப்ப, போற இடத்துல பார்ப்ப, கத்தட்ட வந்து மன்னிக்க வைப்பேன்னா நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது, உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதான்? நல்ல கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. எனக்கு பிரமாணத்தை கத்த நிறைவேற்றி ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு சொல்ற தேவ பிள்ளைகளே? நல்ல கவனமா இருக்கணும். அந்த வார்த்தையை தான் கேட்க முடியல அவனால. அவன் வார்த்தை கேட்க முடியல. வேஷத்தனம் பண்ணாதானே கல் எறிஞ்சு கொள்ளுவேன். அதை பார்த்தா கூட, இச்சியோட பார்த்தா கூட தப்பா அப்படி கேட்கான். புரியுதா சொல்றது? அவருடைய பிரசங்கம் வித்தியாசமா இருந்துச்சு. வேதம் சொல்லுது, அவர் வேத பாரகனை போல போதிக்காமல் எப்படி போதிச்சாரா? அதிகாரமுடையவராய் போதித்தார். இன்னைக்கு எத்தனை சபை அப்படி இருக்கு? எத்தனை விசுவாசிங்க இருக்கிறீங்க? நம்ம அதிகாரம் பெற்ற பிள்ளைகள். என்ன அதிகாரம்? பரலோகத்துக்குரிய பிரச்சனைகிற அதிகாரம் பெற்றவர்கள். இந்த பூமியில உள்ள ஆசாபாசத்தை தூக்கி எறிங்க, அதெல்லாம் அழிச்சு போறது. அதெல்லாம் நெருப்புக்கு எதையா இருக்கு? நம்ம நெருப்பின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதை அழிக்க வந்தவர்கள் நம்ம. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அழிக்க வந்த பிள்ளை ஏன் உலக ஆசையில விழுந்து அழிந்து போற? கர்த்தர் அதை தான் கேட்கிறார். யோவா கிணியை போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன். நீ விரும்பியா? இந்த நெருப்ப விரும்பியா? நீ நெருப்ப விரும்பினா பிசாசுக்கு வெறுப்பா மாறிடுவேன். பாவம் செய்வேன், எப்படி வேணா வாழுவேன், எப்படி வேணா இருப்பேன், ஆனா நான் வந்து அப்படியே நல்ல பிள்ளை மாறி இருப்பேன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இனி காலம் செல்லாது பிள்ளைகளே. இன்னும் ஞானமா நடந்துக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மாம்சத்தை உட்கொள்ளணும். மாம்சத்தை உட்கொள்றதுதான் என்ன அர்த்தம்? மாம்சத்தை சோறு தின்னாதான் உயிரோட இருக்க முடியும். 3 வேளை ஒரு வேளை ஆகாரம் எடுத்துக்கொள்ளனா சரீரம் பலவீனம் அடைஞ்சு போயிடும். தேவ பிள்ளைகள் தினமும் நீங்க காலையில சாப்பிடாம இருங்க, அல்சர் வந்துடும், ஒரு வியாதியை உண்டு பண்ணிடும். மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம இருங்க, என்ன ஆயிரும்? சுகர் வந்துடும். இப்படி ஒவ்வொரு வியாதி வந்துடும். கடைசியில அப்படியே தொடர்ந்து சாப்பிடாம போங்க, அண்ணன் தண்ணி சாப்பிடாம இருந்தா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். அதே போலதான் நீ ஜெபிப்ப, நீ ஆனா ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், என் வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் செய்துட்டாரு, நான் தீர்க்கதரிசனம் பார்த்துட்டேன், நான் ஆண்டவரை தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா நான் ஆகாரம் மட்டும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் கிடையாது. நீ எப்படி வேணா வாழு, சபைக்கு வா, சபையில வந்து நீ எப்படி வேணா உட்கார்ந்து எல்லாம் வேணா பண்ணு, ஆனா மொத்த 6 நாள் இந்த ஆகாரத்தை உட்கொள்ளாம உலகத்துல இரு அப்படின்னா உன்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இந்த சபையில அடியனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த சபையை ஏற்றுக்கொள்ளாது. ஹல்லேலூயா. சொல்றது ராமன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்பதான் நீ நிலைத்திருக்கிறன்னு அர்த்தம். வார்த்தையை வாசிச்சு வார்த்தையின்படி வாழ்ந்து தேவ ரத்தத்தினால் ஒவ்வொரு நாள் கழுவப்பட்டினா அப்பதான் நீனே ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். வாசியா. நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்பதான் ஏசப்பா கூட இருப்பாரு. சும்மா என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, அவர் என்ன மன்னிச்சிருவாரு, அவர் அன்பினால வந்தார். அன்பாதான் வந்தாரு. அவர் அன்பா வந்ததுனால சிலுவையில உனக்காக உன் பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த அன்பை ஃபுல்ஃபில் பண்ணாரு. இப்ப பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு, கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறாரு, இப்ப இன்ன கேரக்டர்ல இருக்கிறாரு. அதை யோசிச்சு நட. புரியுதா நான் சொல்றது? தேவ பிள்ளைகளே, என் புள்ள இருக்கிறான் ஜோசுவா, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்,
அதுக்காக நான் கூப்பிட்டு விட்டு உட்கார வச்சுக்க முடியுமா? ஒரு தடவை சொல்லுவேன், புத்தி சொல்லுவேன், ரெண்டாவது தடவை அடிக்கணும், மூணாவது தடவை பெரட்டி எடுத்துடணும், நாலாவது தடவை பெரட்டியை விட்டுறணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதை நான் செய்வேன். தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், தப்புனா தப்பு தான். இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒழுங்கா பரிசுத்தமா உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க தாராளமா இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா. அருமையா தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவா ஞானத்தோட நான் தெளிவா சொல்றேன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? தேவ பிள்ளைகளை அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கேரக்டர் இருக்கணும், சரியா இருக்கணும். இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவாரு ஆண்டவர். நானே சரியா இல்லைனாலும் இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன், நான் ஒழுங்கு இல்லைன்னா இன்னைக்கு இரவே கத்த தூக்கிடுவாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளை. அவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து ஓடணும். ஓடலாம் நித்திய ஜீவன் கிடையாது. நீ நிலைத்திருக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் ஏதோ ஆண்டவரை விசுவாசிக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கிட்ட நிலைத்திருக்க முடியாது. அதான் நிலைத்திருக்கிறது கிடையாது. நீ நிலைத்திருக்கிறதுனா வார்த்தையின்படி வாழ்றதுதான் நிலைத்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதே அதிகாரத்துல நீங்க 60வது வசனத்தை வாசிங்க. இந்த காரியத்தெல்லாம் கேட்டோன்னே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வசனத்தை கேட்கறது விஷயம் இல்லப்பா, ஜெபிக்கிறது முக்கியம் இல்லப்பா, ஆலயத்துக்கு வர்றது முக்கியம் இல்லப்பா, நீ போற இடத்துல உண்மையா பரிசுத்தமா இயேசுவை போல நீ வாழணும்ப்பா, பாவமே செய்யக்கூடாதுப்பா, நீ ஒழுங்கா இருக்கணும்ப்பா, உலக பாவத்தை செய்யக்கூடாது, நடிக்க கூடாதுப்பா. நீ இங்க இருந்துகிட்டு நல்லா இருந்துட்டு வெளியில போய் செல்போன்ல உனக்கு இஷ்டமானதை பார்த்துக்கிட்டு நீ ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறது கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்றோம் பாத்தீங்களா? இந்த காரியத்தை கேட்டு அன்னைக்கு அதேதான், அன்னைக்கு செல்போன் வரல, ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பெண்ணை இச்சையோட பார்க்காத, அதே போல சகோதரனோட சண்டை போடாத, கொலை செய்யாத, இந்த அர்த்தம் இச்சைப்படாத, அர்த்தம் பொருள் மேல இச்சைப்படாத, இதெல்லாம் 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல சொல்றாரு ஆண்டவர். இந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு என்னடா இது கடினமான உபதேசமா இருக்கு அப்படின்னு இங்க வசனத்துல வாசிக்கிறாங்க பாருங்க, வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது கடினமான உபதேசம், ஏப்பா கடினமான உபதேசம். இன்னைக்கு நம்ம ஏதாவது கடினமா சொல்லிட்டு என்ன ஆயிருது, புடிக்கிட்டு ஓடிடுது. அது நமக்கு தேவையும் கிடையாது. அது ஒரு இடத்துல இருந்து கனி கொடுக்காது. ஒரு இடத்துல மரத்தை வச்சிருக்கிறோம், அதை தண்ணி ஊத்துறோம், அதை பிடிங்கி வேற இடத்துல வச்சா கனி கொடுக்குமா? கொடுக்காது. அதுவா பிடிங்கி விழுந்தாலும் என்ன ஆயிரும், கனி கொடுக்காம போயிடும். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாசிங்க. யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் இதை கேட்பா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. யாரும் அதை கேட்பா? என்ன ஒரு கடிச்சு கொதறாரு, கடிச்சு கொதறினாதான் சரியா வரும். வாசிங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே 66வது வசனத்தை வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் என்ன பண்ணாங்களாம்? பின்வாங்கி நடவாமல், கூட நடக்கல. ஃபர்ஸ்ட் அதுதான், கூட சபைக்கு வரல. ஏப்பா இதெல்லாம் கேட்க முடியாது, என் இஷ்டத்துக்கு மட்டும் நான் வாழ்வேன். இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு உலகம். அநேக சபையில அப்படிதான் இருக்கிறாங்க. ஏப்ப கடினமான உபதேசமா இருக்கு, இவர் பின்னாடி நம்மளால நடக்க முடியாது, அப்படிதான் சொல்லி ஓடிட்டு இருக்கு. வா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், 4 கார் வாங்குவேன், 2 வீடு வாங்குவேன், 4 இடம் வாங்குவேன், என்ன பாவம் செய்ய வந்து காணிக்கை குட்டியில காசு கொடு, என் வயிறு ரொம்ப நாள் போதும். அந்த ஊழியக்காரன் நான் இல்ல. அல்லேலூயா. சத்தமலையே சொல்லலாமே. இங்க வந்தா பரிசுத்தமா இருக்கணும், வார்த்தையை உட்கொள்ளணும், ரத்தத்தினால் கழுவப்படணும், உன் வாழ்க்கை வார்த்தையா இருக்கணும். இல்லன்னா நீ வரவே தேவையில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதான் உரைக்கிறார். அதை கேட்டுட்டு அவங்களால வர முடியல, நடக்க முடியல, கூட வர முடியல, பின்வாங்கி போயிட்டான். அடுத்த வசனம் 67 என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர். 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமான் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நிமிர்ந்து பாருங்க. நீங்க அடுத்த அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் அந்த அதிகாரத்திலையும் பார்த்தாலும் அப்பதான் பெரிய ஹீலிங் பண்ணிட்டு வராரு. 5000 புருஷர்களுக்கு கொடுக்கிறாரு. எல்லாம் அவர் பின்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள்னா 5000 மனவாட்டிகள், அதே ஒரு பிள்ளைகள் 2 பேர்னாலும் கிட்டத்தட்ட 20000 பேர் பின்னாடி வரான். கவனமா கேட்கணும். இது எதை பார்த்து வரான்? அற்புதத்தை பார்த்து வரான், தீர்க்க தரிசனத்தை பார்த்து வரான். ஆண்டவர் வார்த்தையை சொன்னோன்னே எல்லா பேரும் ஓடிட்டான். ஏப்பா என்ன கொஞ்சம் கூட ஜாலியா இருக்க முடியாது போல இருக்கு, உலகத்தோட இருக்க முடியாது போல இருக்கு. இவர் என்ன எப்படி பேசுறாரு, இவர் என்னமோ இவர் வார்த்தையை தான் சாப்பிடணுங்கிறாரு, இவர் பேச்சதான் கேட்கணுங்கிறாரு. நம்மளால இருக்க முடியாது, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கணும். செல்போன்ல எவ்வளவு காரியம் இருக்கு, உலகத்துல எவ்வளவு காரியம் இருக்கு, எப்படி என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டான். கர்த்தர் திரும்பி பார்த்து கேட்கிறாரு, 12 பேர் தான் இருக்கிறாங்க.
ஏப்பா நீங்கள் உங்களுக்கு போக மனசு இருந்தா போங்க பாடுகிறாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நித்திய ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் உண்டு. வார்த்தை உண்டதானப்பா இருக்கு. அந்த 12 பேருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. 12 அப்போஸ்தலர் உபதேசம். இன்னைக்கு 12 அப்போஸ்தலர் உபதேசத்தில் உள்ள சபை நம்ம தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. கரங்களை கொட்டலாமே. ஹல்லேலூயா. யாரு எப்படி வேணா இருக்கட்டும், எல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பின்னாடி ஓடினாலும் ஓடட்டும். ஆனா வார்த்தைக்கு செவி கொடுத்து இருக்கிற கூட்டம் நம்ம தான் ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சோதரன் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இருந்த காலத்துல அற்புதையால முதல் இழுப்பு செய்தார், இழுத்தார். 2வது தீர்க்க தரிசனம் அந்த இழுப்பினால் இழுத்தார். 3வதாக அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது பின்னாடி வந்த எல்லா ஜனங்களும் பின்வாங்கி போனார்கள். 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் இருந்தார்கள். நான் சொல்றேன், அந்த 12 அப்போஸ்தலர்கள் போல நம் சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அந்த குணலட்சணங்களை இருந்தீங்கன்னா நீங்க தான் பரலோகத்துக்கு போவீங்க. ஹல்லேலூயா. நீ போக மாட்டோமா? கரங்களை கொட்டி கதவை செலுத்தலாமே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருந்ததுனால தான் அவங்க போனாங்க. 12 பேர் உலகத்தை கலக்கினாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தையும் கலக்குவோம், உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யாத்திரை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த இழுப்புல 2 இழுப்பு, 3வது இழுப்புல யாரு சேர்க்கப்பட்டா? 12 அப்போஸ்தலர்கள். அதே மோசே நாட்கள்ல இழுப்புல எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க, சந்ததிகள் போனாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 50 காலம் என்ன காலம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபை பிரமாணத்துக்கு போறது. யுகம் விட்டு யுகம், எழுதிக்கோங்க, யுகம் விட்டு யுகம் போறது. புரியுதா? முதல்ல அந்த யாத்திரைக்கு டாபிக் என்னன்னா சொல்றோம், தேசம் விட்டு தேசம் போறது, எகிப்தை விட்டு கானானுக்கு போறது, தேசம் விட்டு தேசம் போறது. இந்த யாத்திரைக்கு என்ன அப்படின்னா யுகம் விட்டு யுகம் போறது, நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபை பிரமாணத்துக்கு போறது. இதான் கிறிஸ்துவின் இழுப்பு. மோசையோட இழுப்பு என்ன அப்படின்னா தேசம் விட்டு தேசம் போறது. அது என்னது? எகிப்தை விட்டு கானானுக்கு போறது. இது இயேசு கிறிஸ்து காலத்துல யுகம் விட்டு யுகம் போறது, நியாயப்பிரமாணத்துல கிருபை பிரமாணத்துக்கு போறது. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பாத்தீங்களா, எகிப்தை விட்டு தேசம் போனதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, அது சீனாய் மலையில கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இங்க இந்த இயேசு கிறிஸ்து காலத்துல கிருபையின் பிரமாணம் எங்க வந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்னுடைய பிள்ளைகள் அவர் வரும்பொழுதே வந்துருச்சு. ஆனா அது முழுமையாய் வரல. ஏன்னா நியாயப்பிரமாண காலத்துல தான் இருந்தார். அவர் நியாயப்பிரமாண காலத்துல என்ன பண்ணாரு? குஷ்டரோகத்தை சரியாக்கணும்னா நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டி அதுக்கு உண்டான பலிகளை செலுத்தினாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்தார். வரல, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றி கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம் காலத்துல உள்ள இழுப்பு என்ன அப்படிங்கறத வருகிற நாட்கள்ல அடுத்த வாரத்துல அந்த இழுப்பு மீதி இருக்கிற ஒரு இழுப்பு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறமா என்ன காரணம்? கடைசி கால அடையாளம். இந்த அடுத்த வாரத்துல நம் காலத்தின் இழுப்பு யாத்திரை என்ன அப்படிங்கறது குறித்து டாபிக் எழுதிக்கோங்க. அடுத்த வாரத்துல நம் காலத்தின் இழுப்பு மற்றும் யாத்திரை, நம் காலத்தின் இழுப்பு மற்றும் யாத்திரை, அதே போல கடைசி காலத்தின் அடையாளம். முடிந்த அளவுக்கு அடுத்த வாரத்துல 2ஐயும் எடுக்க முடிஞ்சா எடுப்போம், இல்லைன்னா அதுவும் பாட்டா மாறலாம். இன்னைக்கு செய்தி புரியுதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நோவா காலத்துல பொதுவான இழுப்பு, அந்த இழுப்புல போனது வெறும் 8 பேர் தான். வார்த்தையை விசுவாசித்தவர்கள் வெறும் 8 பேர் தான். அடுத்த இழுப்பு மோசே நாட்கள்ல தேசம் விட்டு தேசம் போனார்கள். அந்த இழுப்புல வார்த்தையை விசுவாசித்து போனவர்கள் வெறும் 2 பேர். அடுத்த சந்ததிகள் போனார்கள். 3வது சோதரன் 2வது இழுப்பு, மன்னிக்க 2வது இழுப்பு கிறிஸ்துவின் காலம், இயேசு கிறிஸ்து காலத்துல எத்தனை பேர் போனாங்க? வெறும் 12 பேர் தான். அவர்கள் மூலியமாய் உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அசைத்தார். இக்காலத்துல இப்ப இருக்கிற காலத்துல யாரு போவா, எப்படி இருக்கணும், எது வார்த்தை அப்படிங்கறத வருகிற வாரத்தை நம்ம பார்ப்போம். கடைசி காலத்தின் அடையாளத்தையும் பார்ப்போம். அதாவது ஈரான் இஸ்ரவேல் தேசத்துல, இஸ்ரவேல் தேசம் 2000 வருஷமாக இல்லாத தேசம், இல்லாத மொழியா இருந்தது. அந்த இனத்துல உண்டான சடங்குகள் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்றது?
தீத்து ராயன் மூலியமா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்கிறேன். தீத்து ராயன் மூலியமாக கிபி 70ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசத்தையும் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசத்தையும் சிதறடிக்கப்பட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நினைவே பட்டம் அழிஞ்சிருச்சு. நிறைய பட்டணங்கள் அழிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ மொழிகள் அழிக்கப்பட்டு போயிருச்சு. எத்தனை இனங்கள் அழிக்கப்பட்டு போயிருச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, யூதா சந்ததியும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிபி 70ஆம் நூற்றாண்டு அழிக்கப்பட்டார்கள். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் திரும்பி அந்த தேசத்தை வர வைப்பேன், அது ஸ்தானத்திலே குடியேற்றுவேன் சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறியிருக்கு. ஹல்லேலூயா. அது எப்படி நிறைவேறினுச்சு, அவங்க எப்படி கடந்து வந்தாங்க, எல்லாத்தையும் வேதத்துல கடைசி கால அடையாளம் என்று சொல்லி வருகிற வாரத்துல கர்த்தர் சொல்வார். அதை கவனத்தோடு சபையார் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.